நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி 3. கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேற்றைய பகுதியில் இவன் என் கணவன் தானே, இவனிடம் பேச ஏன் இப்படி தயங்குகிறேன் என்று வானதி கூறியதை பார்த்தோம். இவன் ஒரு பார்வையை எதிர்கொள்வதற்குள் உயிர் போய் உயிர் வருகிறதே. ஒரு பிஸ்கட்டை எடுத்து நுனிப்பல்லில் கடித்துவிட்டு அவளுக்கான தேநீர் கோப்பையை எடுத்தாள். நல்லா இருந்துச்சு. அருள் கூறிவிட்டு சென்றது வானதிக்கு மீண்டும் மீண்டும் ஒலித்தது. தேநீர் ஒரு வாய் குடித்தவள் அடுத்த நொடியே அதை துப்பினாள். ஐயோ, என்ன இது? அதே நேரம் சமையலறையிலிருந்து அவள் அம்மா குரல் கொடுத்தாள். யார் இந்த உப்பு டப்பாவை கீழே கொட்டினது? அழகாயிருக்கிறாய், பயமாயிருக்கிறது என்று சீண்டினேன். எனக்கு கொஞ்சம் கூட பயமில்லை என்று வாயடைத்து விட்டாய். அடி வாயாடி பெண்ணே. வானதி நெளிந்து கொண்டிருந்தாள். இன்னும் சற்று நேரத்தில் அருள் வெளியே வருவான். அவன் என்ன சொல்வானோ என்று வியர்த்து கொண்டிருந்தாள். அடி பாவி, அம்மா, சர்க்கரையைத்தானே அந்த டப்பாவில் கொட்டி வைப்பாய். யார் உன்னை மாற்றி அதில் உப்பு வைக்க சொன்னது? மனதில் வசந்தியை திட்டிக் கொண்டிருந்தாள். வசந்தி என்ன செய்வாள்? நீயாவது ஒரு வாய் குடித்து பார்த்திருக்க வேண்டும். உனக்கென்ன அவ்வளவு அவசரம் என்று அவள் உள்மனது அவளையும் திட்டிக் கொண்டிருந்தது. என்ன காரணம் சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசிப்பதற்குள் அருள் வெளியே வந்துவிட்டான். உதட்டில் அதே புன்னகையை அணிந்திருந்தான். சாரி, இப்போதான் கவனிச்சேன். தன் பெரிய பெரிய கண்களில் அப்பாவித்தனத்தை ஒட்டிக்கொண்டு தடுமாறி தடுமாறி கூறினான். அருள் பதில் சொல்லவில்லை. மீண்டும் அதே புன்னகை. வேணும்னு செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும், விடுங்க. ஏன் இதுக்கெல்லாம் சாரி? வானதிக்கு இது சமாதானமாய் படவில்லை. இல்லை, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட்னு சொல்வாங்க. இப்படி லூசுத்தனமாக பண்ணிட்டேன். பரவாயில்ல, விடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாமல் போயிடுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ பொய்யாகிடுச்சு இல்லையா? வானதிக்கு அவன் கிண்டல் செய்வது சுத்தமாக புரியவில்லை. ஆமாம் ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். பிறகுதான் சிரித்து கொண்டாள். அருள் தன்னை நன்றாக ஓட்டிவிட்டான் என்று நல்லா சிரித்து பேசி, இப்படி காலை வாருகிறாயா உன்னை என்று உள்ளுக்குள் சொல்லிக்கொண்டு அவள் பின்னே நின்று கொண்டிருந்த வானதி அவனை அடிப்பது போல சைகை செய்தாள். நம் வானதிக்கு தான் இன்று ராசிபலனில் ஏமாற்றம் என்று எழுதியிருக்கிறதே. அருள் முன் இருந்த கண்ணாடியில் அது தெளிவாக இருவருக்குமே தெரிந்தது. வானதி தலையில் அடித்து கொண்டு நொந்து போனாள். வானதி, மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாமா, சாப்பிடலாம் என்று அப்போதைக்கு வானதியை பாட்டி காப்பாற்றினாள். அன்று முழுவதும் அருளின் முன்பு நிற்காமல் வானதி பார்த்து கொண்டாள். மதியம் பொன்னி, குந்தவை அவர்களுடைய உறவினர்களோடு வந்திருந்தாள். குந்தவைக்கு வானதியை மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் கொஞ்ச நேரத்தில் ராசியாகி போனார்கள். மாலை வானதி கணவன் வீட்டிற்கு புறப்பட்டாள். நீங்கள் சென்னை போயிட்டு தகவல் கொடுங்க மாப்பிள்ள, நாங்கள் சீர்லாம் அனுப்பி வைக்கிறோம். இந்த கார் இப்போவே எடுத்துகிட்டு போயிடுங்க. சாவியை நீட்டினார் வானதியின் அப்பா. அருள் பொன்னியை பார்த்தான். பொன்னியின் கண்களுக்கு அருளின் உள்ளத்தில் ஓடியது தெளிவாக புரிந்தது. ஒரு புன்னகையோடு தன் அனுமதியை கொடுத்தாள். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, இதெல்லாம் வேண்டாம். அருள் பணிவாக மறுத்தான். வசந்தி இதை எதிர்பார்த்தாள். அருள்மொழி பொன்னியின் செல்வனாயிற்றே, ஆனால் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது எப்படி தம்பி? எங்கள் வீட்டு பொண்ணை வெறுங்கையோடு அனுப்புவோமா? இது போதலன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு எதுவும் எதிர்பார்க்குறீங்களா? வானதியின் உறவினர்கள் அருளை சூழ்ந்து கொண்டு கேள்விகளால் துளைக்க ஆரம்பித்தனர். ஏன்பா இப்படி ஒன்றும் தராமல் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை என்ன சொல்வாங்க? ஒரு பெரியவர் தன் மீசையை முறுக்கி கொண்டு வசனம் பேச அருள் கோபமானான். இதுதாங்க உங்கள் பிரச்சனையே. கல்யாணம் 2 பேர் வாழ்க்கையோட ஆரம்பம். அதை அந்த 2 பேர் முடிவு பண்ணாலே போதும். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டு கல்யாணத்தை உங்கள் பெருமையை காற்ற ஒரு கருவியாக, உங்கள் ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பண்ணணும்னு ஆசை, சரிங்க, சரி. அதில் ஏன் உங்கள் சொந்தக்காரங்க அபிப்பிராயத்தை எதிர்பார்க்குறீங்க? அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணாம்ப்பா.
இப்படி ஒரு நாள் உங்கள் சொந்தக்காரங்க சொல்லணும். அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் கடன் வாங்கி பல வருஷம் கஷ்டப்படுவீங்களா? பெரியவர் அமைதியாய் இருந்தார். இப்படி கூட இருப்பார்களா என்று வானதி அதிசயித்தாள். ஒரு கார், 60 பவுன் நகை, அப்புறம் வீட்டுக்கு தேவையான சாமான். இப்போதைக்கு இவ்வளோ. அப்புறம் ரொக்கம் எவ்வளவு தரணும்னு நாங்கள் கலந்து பேசிட்டு சொல்கிறோம். நிச்சயதார்த்த செலவு, கல்யாண செலவு உங்களது. ஜம்பமாக பேசிய ராக்கம்மா வானதியின் கண்களுக்கு வந்தாள். ச்சே, என்ன பெண் இவள்! என் அருள்மொழிக்கு முன் அவளெல்லாம் ஒன்றுமே இல்லை. வானதி நினைத்து கொண்டாள். என் அருள்மொழி என்று நினைத்தோம் என்பதை அவள் உணர்ந்தபோது சிலிர்த்தாள். இவனை நினைத்தாலே இனிக்கிறதே. என்னதான் அருள்மொழி கூறியதில் நியாயம் இருந்தாலும் வசந்திக்கு மனம் கேட்கவில்லை. நீயாவது சொல்லக்கூடாதா பொன்னி என்று அவளிடம் கேட்டாள். பொன்னி சிரித்தாள். நான் நினைத்ததைத்தான் அருள் சொன்னான் தவிர அவன் ஏதும் தப்பா சொல்லலையே. ஒரு வழியாக வானதியை மட்டுமே அந்த வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு செம்மங்கலம் வந்து சேர்ந்தனர். குந்தவை ஆரத்தி எடுக்க அந்த வீட்டின் 2வது மருமகள் வீட்டில் வலது கால் எடுத்து வைத்து விளக்கேற்றினாள். அருள்மொழியின் கண்களில் படாதவாறு வானதியும் அன்று முழுவதும் தப்பித்து கொண்டே இருந்தாள். அருள் சற்று நேரத்தில் பிரச்சனையை ஆரம்பித்தான். இன்னும் 1 வாரம் லீவ் போடும்படி பொன்னி சொன்னாள். அருள்மொழியோ தான் இன்றே சென்னை கிளம்பியாக வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்க ஆரம்பித்தான். கொஞ்சமாவது புதுசா கல்யாணமானவன் மாதிரி நடந்துக்கேப்பா. இன்னும் 1 வாரம் லீவ் சொல்லு ஆஃபீஸில். சொந்தக்காரங்கெல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் போட்டபடி இருக்காங்க. எல்லோரோட வீட்டுக்கும் போகணும். வழக்கம்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா உனக்கு? பொன்னி மூச்சு விடாமல் பேசி முடித்தாள். பாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா உனக்கு? எரிச்சலோடு கேட்ட அருள்மொழியை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். பின்பு வானதியை பார்த்தாள். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நாம் எப்படி வேலை செஞ்சுருக்கோம்னு பார்த்து அதுக்கு மார்க் மாதிரி போடுவாங்கம்மா. அதுக்கு பேர் தான் அப்ரைசல். அது முக்கியமானது தான். வானதி ஒரே நாளில் பொன்னியோடு ராசியாகி போனாள். அம்மா என்றே கூப்பிட்டாள். பார்த்தாயா என் மருமகளை என்பது போல அருளை ஒரு பார்வை பார்த்தாள். அருள் ஒன்றும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்றான். நீ வாமா என்று வாஞ்சையுடன் வானதியை அணைத்து கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் பொன்னி. ஆனால் அருள் விடவில்லை. காரணம் பலவற்றை அடுக்கி சென்னை செல்வதற்கு டிக்கெட்டையும் புக் செய்து விட்டாம். ஆம், வானதியோடுதான். வானதிக்கு கொண்டாட்டமாக இருந்தது. 2 மணி நேர பயணம். இவளோடு நெருக்கமாக அமர்ந்து பேருந்தில் செல்லப்போகிறோம். இவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அடுத்த வாரம் வந்துடுங்க அண்ணி என்று குந்தவை ஒரு முத்தத்தையும் அவளோடு அனுப்பி வைத்தாள். என்னென்ன பேசலாம் என்று மனதில் பட்டியல் போட்டுக்கொண்டு எப்படி பேசுவது என்று ஒத்திகை கூட பார்த்து வைத்திருந்தாள் வானதி. எல்லாம் அருள் அவள் அருகில் உட்கார்ந்ததும் மறந்து போனது. பயணத்தின் முதல் 1 மணி நேரம் இருவருமே ஏதும் பேசவில்லை. சென்னை நெடுஞ்சாலையின் ஓரத்தில் ஒரு கடையில் பேருந்தை நிறுத்தினர். வெளியில் சிறுவன் ஒருவன் டீ விற்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து இருவரும் ஒரே நேரத்தில் சிரித்தனர். வானதி சிரித்து முடித்ததும் அருள்மொழி மீண்டும் சிரித்தான். வானதி கெஞ்சலான மொழியில் கேட்டாள், கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அருள் சிரித்தான். ஐயோ, நான் கிண்டல்லாம் பண்ணலங்க. சரி விடுங்க, உங்களை பற்றி சொல்லுங்களேன். வானதிக்கு வெட்கம் தொண்டையை அடைத்து கொண்டு பேச்சை தடுத்து நிறுத்தியது. ஐயோ, இப்படி திடீரென்று கேட்கிறான். ஏதேதோ ஒத்திகை பார்த்தோம், இதை மறந்து விட்டோமே. அவள் ஒன்றும் பேசாமல் இருப்பதை கண்டு அருளே தொடர்ந்தான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இந்த பஸ்ஸில் சென்னை போவேன்னு. வானதி சிரித்து கொண்டாள். அவள் மட்டும் எதிர்பார்த்தாளா என்ன? அப்ரைசல் பற்றிலாம் பேசுகிறீங்க, ஐடி பற்றிலாம் தெரியுமா? ஐயோ, நானும் ஒர்க் பண்ணுறேன். வானதி சினுங்கிக் கொண்டே சொன்னாள். என்னை பார்த்தால் எப்படி தெரியுது இவனுக்கு? எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? உலகத்தில் தன் மனைவியிடம் எங்கே வேலை செய்கிறாய் என்று கேட்கும் கணவன் இவளாகத்தான் இருந்திருப்பான். வானதிக்கு புதுமையாக இருந்தது. டிசிஎஸ் சிறுசேரியில் இருக்கேன். அங்கே வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் ஆக போகுது. அருள் வானதியை ஆச்சரியமாக பார்த்தான். சிறுசேரியில் எங்க?
உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? லேசாக கண்மூடி யோசித்தால், சிறுசேரி எங்க ஆஃபீஸ் பில்டிங் ரொம்ப பெருசு. பட்டாம்பூச்சி மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஈபின்னு சொல்லுவாங்க. நான் ஈபி 3ல இருக்கேன். 7th ஃப்ளோர். உற்சாகமாக பேச ஆரம்பித்தாள். அவளின் தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய ஆரம்பித்திருந்தது. ஓரளவுக்கு ஒத்துப்போகலாம். ஆனா இது அநியாயம். அருள் அதிர்ச்சியான பார்வையோடு அவளை பார்த்தான். வானதிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என் கேள்வியை கண்கொண்டு கேட்டாள். வானதி, நானும் டிசிஎஸ் தான். சிறுசேரியில் இபி 3யில் தான் இருக்கேன். முதல் முறையா பெயர் சொல்லி அழைக்க வானதிக்கு ஏகத்துக்கும் சில்லிட்டு போனாள். அதுவும் இவன் நான் இருக்கும் இடத்திலே தான் இருக்கிறான். ஆச்சரியம் பொங்கும் கண்களுடன் அவனை பார்த்தாள். அதன்பின் இருவரும் பேசவே இல்லை. வானதிக்கு சொல்லத் தெரியாத சந்தோஷ அலைகள் அடித்து கொண்டிருந்தன. உங்களுக்கு லோகா தெரியுமா? உங்க ஃப்ளோர் தான். வானதிக்கு அருளின் குரலில் ஒரு இறுக்கம் தெரிந்தது. பார்த்துருக்கேன், ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க தானே? லோகாவை பற்றி ஏன் அருள் கேட்கிறான் என்பது புரியாமல் குழம்பினான். அவதான். நான் பேசினதில்ல. என் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு காலேஜ் மேட். இப்போ கூட ரீசண்டாக அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 4 மாதம் ஆகுது. அருள் எங்கோ பார்த்து கொண்டு சொன்னான். வானதிக்கு அவளை பற்றி தெரிந்த கடைசி தகவலையும் சொன்னான். அந்த லோகா கூட யாரையோ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணி அப்புறம் அந்த பையனை ஏமாத்திட்டாங்க. வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அருள் அடுத்து கூறிய வார்த்தை வானதியை சுக்குநூறாய் உடைத்து போட்டது. அவன் நான்தான். லோகா மிரள வைக்கும் அழகென்றால் அது லோகாதான். அவள் கண்களுக்கு வைக்கும் மையின் கூர்மை கத்திக்கு கூட இருக்காது. அத்தனை சீக்கிரம் சிரித்து பேச மாட்டாள். ஒரு வகையில் அது நல்லதுதான். அவள் சிரிப்பை ஒரு முறை பார்த்தால் மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும். சிவந்த இதழ்களை நீட்டி மேல் வரிசையில் முத்தான 3 பற்களை காட்டி அவள் சிரிப்பதை பார்த்துவிட்டால் எந்த ஆணுக்கும் பைத்தியம் பிடித்துவிடும். நீண்ட கூந்தல், அதை குதிரைவால் போல் கட்டியிருப்பாள். மஞ்சள் நிறத்தில் நெடுநெடுவென உயரமாக இருப்பாள். அவள் சேலையிலோ சுடிதாரிலோ வந்த நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். எப்பொழுதும் ஆண்களைப் போல சட்டை பேண்ட் தான் அணிவாள். மனதில் இருப்பதை மறைத்து பேசாதவள். தைரியமான பெண். அவள் தன் கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு நடந்து வரும்பொழுது ஒரு கர்வம் கொண்ட பேரழகு விஸ்வரூபம் எடுத்ததாய் தோன்றும். இவளைப் போல் ஒரு பெண் வேண்டும் என்று அவளை பார்த்து சொல்லாத ஆண்கள் இல்லை. இவளைப் போல் நாம் இல்லையே என்று சொல்லாத பெண்களும் இல்லை, நம் வானதி உட்பட. வானதியின் அலுவலக தோழி மாலதி அவளோடு கல்லூரியில் படித்தவள். அடிக்கடி லோகாவை பற்றி புரணி பேசுவாள். லோகா இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு வந்தா பாத்தியா? ரொம்ப தான் அலட்டிக்கிறா. அவளோட ஆள் எடுத்து கொடுத்தானாம். லோகா ஆள் நீ பார்த்துருக்கியா? நம்ம ஆஃபீஸ் தான், இந்த பில்டிங் தான். நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக சூப்பராக இருப்பான். செம கிராப். லோகா இன்னைக்கு லீவ் தெரியுமா? அவள் ஆளுக்கு பர்த்டேவாம். சினிமா பார்க்க போகிறாங்களாம். லோகா வீட்டில் பிரச்சனையாம். அவள் லவ்வுக்கு வீட்டில் ரொம்ப ஆப்போசிஷன் போல. சும்மா வெளியில் தான் சீன் போடுவா. வீட்டில் அப்படியே பூனை மாதிரி அடங்கி இருப்பா. அவங்க அப்பா பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும். அந்த லோகாவுக்கு வேற ஒரு பையனோட கல்யாணம். 5 வருஷம் இவனை லவ் பண்ணி கடைசியில் ஏமாத்திட்டா. எனக்கு தெரியும் இவ இப்படி தான் பண்ணுவான்னு. மாலதியின் பேச்சை வானதி அன்றெல்லாம் காதில் வாங்கியதே இல்லை. இப்பொழுது அதெல்லாம் ஒவ்வொன்றாக வானதியின் காதில் கேட்க ஆரம்பித்தது. அப்படியென்றால் அருள் ஏற்கனவே காதலித்தவனா? வானதிக்கு தலை சுத்தியது. அருளின் வருகை இன்பமான ஒரு அதிர்ச்சியாய் இருந்தது. இன்னும் தன் வாழ்வில் வரப்போகும் ஆச்சரியங்களுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாலே தவிர இப்படி ஒரு அதிர்ச்சியை அவள் எதிர்பார்க்கவில்லை. வானதியின் வாழ்க்கையில் இதற்கு முன்பு வரை காதல் என்ற அத்தியாயமே இல்லை. அதை போலவே தன்னை காதலிப்பவனின் முதல் காதலாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அவளை பொறுத்தவரை காதல் ஒரு முறைதான் வரும், ஒரு முறைதான் வரவேண்டும். அதற்கு பெயர்தான் காதல். அவளுக்கே தெரியாமல் அவள் அருள்மொழியை காதலிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவன் வாழ்வில் ஏற்கனவே ஒரு காதலா? இரண்டாவதாக வானதிக்கு ஒரு குழப்பம். அப்படியென்றால்
அருள் இன்னும் லோகாவை காதலிக்கிறானா? தன்னை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அருள்மொழி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏதோ நினைவில் தொலைந்தவனாய் தூரத்தில் தெரிந்த மரங்களையே வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். அந்த மரங்கள் அவன் மனதைப் போல பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. 2 மணி நேர பயணத்தின் முடிவில் சென்னை வந்தது. அருள் ஒரு டாக்ஸி பிடித்து வானதியோடு திருவான்மியூரில் தான் தங்கியிருக்கும் அப்பார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தான். இவன் மட்டும்தான் தங்கியிருக்கிறான். வீடு குப்பை மேடாக இருக்கும். போனதும் அதை சுத்தம் செய்து அருளை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்று முதலில் நினைத்து கொண்டிருந்தாள். நடுவிலே இந்த லோகாவின் கதையை கேட்டதும் வானதிக்கு அருளின் மேல் இருந்த அபிப்பிராயமும் பயம் கலந்த அன்பும் மொத்தமாக காணாமல் போயிருந்தது. ஆனால் அருளின் வீடு அந்த எண்ணத்தை சற்று மாற்றியது. திருமணம் ஆகாத ஒரு ஆணின் வீடு என்று அதை யாரும் சொல்ல மாட்டார்கள். சற்று பெரிய வீடுதான். சுத்தமாக இருந்தது. வெள்ளை நிற டைல்ஸ் போட்ட தரையோடு பெரிய ஹால். அதன் ஒரு பக்கத்தில் பால்கனி. பால்கனியின் வலதுபுறம் சிகப்பு நிறத்தில் சின்ன ஃப்ரிட்ஜ். அதன் மேல் ஒரு குரங்கு பொம்மை. அருகில் சிறிய வேலைப்பாடு மிக்க பென் ஸ்டாண்ட். இடதுபுறத்தில் ஒரு சின்ன ஷோபா. 2 அறைகள். ஒன்றில் மட்டுமே கட்டில் இருந்தது. 2 பேர் படுத்துக்கொள்ள தாராளமான கட்டில்தான். இவன் ஒருவன்தானே இங்கு இருக்கான். அப்புறம் ஏன் இப்படி பெரிய கட்டில்? அதிலே 2 தலைகாணி. அப்படின்னா நினைத்து பார்க்கவே முடியவில்லை வானதிக்கு. சேச்ச, அப்படியெல்லாம் இருக்காது என்று சமாதானம் சொல்லிக்கொண்டாள். கட்டிலின் அருகே இருந்த ஸ்டாண்டில் கிடார் தொங்கியது. ஓ, இன்னும் எத்தனை கலைகள் தெரியுமோ இவனுக்கு. வெளியே வந்து சமையலறையை பார்த்தாள். கேஸ் சிலிண்டர், இண்டக்ஷன் அடுப்பு, சின்ன மிக்சி, வெள்ளை நிறத்தில் மைக்ரோவேவ் ஓவன், ஒரு பக்கத்தில் வரிசையாக அடுக்கப்பட்ட கத்தி, கரண்டிகள். ஒரு கலைநயத்தோடு அருள் அந்த சமையலறையை வைத்திருக்கிறான். வானதிக்கு ஆச்சரியமாக இருந்தது என்றாலும் அருள் மீது ஏதோ ஒரு விதமான வெறுப்பு உண்டானது போல் இருந்தது. நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க, நான் ஏதும் செஞ்சு வைக்கிறேன் சொல்லிவிட்டு பதிலை எதிர்பாராமல் அருள்மொழி சமையலறைக்குள் நுழைந்து கொண்டான். வானதிக்கு ஏனோ நெருடலாக இருந்தது. தன்னை ஒருமையில் கூப்பிட முடியவில்லை இவனால். அப்படியென்றால் இன்னும் அவன் மனதில் லோகா இருக்கிறாள். அப்படிப்பட்டவன் எதற்கு தன்னை கல்யாணம் செய்தான்? மெல்ல மெல்ல அருள் மீது அவள் கொண்ட வெறுப்பு எரிய ஆரம்பித்தது. புகைச்சலோடு குளியலறைக்குள் நுழைந்தாள். மனதில் எரிந்த நெருப்பு ஆறும் வரை குளித்தாள் வானதி. வெளியே அருள் அவளுக்காக தோசை போட்டு வைத்திருந்தான். வானதிக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. பேருக்கு ஒரு தோசையை சாப்பிட்டுவிட்டு ஒன்றும் பேசாமல் கை கழுவி கொண்டாள். அருளுக்கு ஏமாற்றமாய் போனது. ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டு அதுவும் ஒன்றுமே சொல்லாமல் செல்கிறாள் என்று வருத்தம். தன் பையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற வானதி சற்று நேரத்தில் வெளியே வந்தாள். நான் உள்ள அந்த ரூம், அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல? அவள் குரலில் முன்பிருந்த நடுக்கமோ குழைவோ இல்லை. ஏதோ வேண்டாதவரோடு பேசுவது போல இயந்திரமாய் பேசினாள். ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டான். அவனுக்கு புரிந்துவிட்டது லோகாவை பற்றி கூறியதின் விளைவு இது என்று. வீக்கெண்ட் ஹாஸ்டல் போயிட்டு என் திங்ஸ் கொண்டு வந்துக்கிறேன். இந்த முறை அவள் அருளை நேரே பார்க்கக்கூட இல்லை. சரி, மேக் யுவர் ஹெல்ப் கம்ஃபர்டபுள். புன்னகையை உதிர்க்க முயன்றான். அருளின் அந்த வசீகர புன்னகை வானதியின் இதயத்தில் உள்ளே சென்று லேசாக அவளை நீவியது. அந்த புன்னகையை மறுகணமே சந்தேகித்தாள். இப்படி சிரிச்சுதானே அந்த லோகாவையும் மயக்கியிருப்பான். வானதி உள்ளே சென்று விட்டாள். அந்த வீட்டில் இத்தனை நாட்களாக தனியாகத்தான் இருந்தான். ஆனால் தன் தனிமையை இப்பொழுதுதான் உணர்ந்தான். என்ன செய்கிறாள் இவள்? இவளை இன்னும் முழுதாக பார்க்கக்கூட இல்லை. முழுதாய் 10 நிமிடம் கூட பேசவில்லை. இவளை பார்க்க துடிக்கிறேன். இவளை பார்த்தால் திணறுகிறேனே. லோகாவை காதலித்தது உண்மைதான். அவளை பார்த்தால் கூட தோன்றாத உணர்வு இவளை நினைத்தாலே ஏற்படுகிறதே. இந்த 2 நாட்களாய் பட்ட அவஸ்தையை இனிமேல் எங்கும் உணரப்போவதில்லை. அப்படியென்றால் இது காதல்தானா? என் மனைவியை நான் காதலிக்கிறேனா? அருள் ஒரு 30 நிமிடம் அப்படியே உட்கார்ந்திருந்தான். பின் ஒரு முடிவு எடுத்தவனாய் வானதி படுத்திருந்த அறைக்கு சென்றான். வானதி இவனுக்கு முதுகு காட்டி ஒரு கழித்து படுத்திருந்தாள்.
ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்ற அருள் மென்மையாக பேச ஆரம்பித்தான். என்னை மன்னிச்சிடுங்க வானதி. முதல்ல சம்பந்தமில்லாமல் உங்கள் லைஃப்பில் உங்கள் கல்யாணத்தில் நுழைஞ்சேன். அதே நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க தெரியல. இப்போ இந்த லோகா ஒரு பெருமூச்சை விட்டு தொடர்ந்தான். உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டு உங்கள் அன்பையும் அபிப்பிராயத்தையும் சம்பாரிச்சிட்டு அப்புறம் என்னை பற்றி உண்மையை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு உண்மையை மறைச்சிட்டு ஒரு உறவை உருவாக்கினா அது தப்பு. ஏன்னா உண்மையான அன்பு எதையும் மறந்துடும். என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னை பிடிக்கணும்னு நினச்சேன். வானதி பேசவில்லை, பக்கங்களை மட்டும் புரட்டினாள். அதனால தான் இப்போ சொன்னேன். என் மனநிலை என்னன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. ஆனால் இந்த 2 நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பிடிச்சிருக்கு, உங்களோட சுபாவம் பிடிச்சிருக்கு, உங்களோட இன்னொசன்ஸ் பிடிச்சிருக்கு சொல்லிவிட்டு லேசாய் புன்னகைத்தான். வானதி போட்டு கொடுத்த டீ ஏலக்காய் வாசனையோடு லேசாக கரித்தது. இதை எல்லாத்தையும் விட அம்மாக்கும் குந்தவைக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. உங்கள் கூட நிறைய பேசணும், என்னை பற்றி சொல்லணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி சொல்லணும், உங்ககிட்ட என் ஃப்ரெண்ட்ஸை அறிமுகம் பண்ணணும், இன்னும் நிறைய. அருளின் உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாய் பெருகி கொண்டே போனது. என்ன வானதி, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. கேட்டுக்கொண்டே அருள் அந்த கட்டிலை சுற்றி கொண்டு அவள் முன் வந்தான். வானதி தன் அழகான இமைகளை மூடியிருந்தாள். மருதாணி கோலமிட்ட உள்ளங்கையை நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஒரு குழந்தையைப் போல தூங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு மெலிதான குரட்டையுடன் அவள் அருகில் இருந்த புத்தகத்தின் பக்கங்களை காற்று மேலும் ஒரு முறை புரட்டியது. கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.